அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2025 மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவனன்றி ஓரணுவும் அசையாது என புரியும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அவனன்றி ஓரணுவும் அசையாது என புரியும் மாதம். இப்போ தலைப்புலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம், நம்மளால் ஒன்றும் இல்லைப்பா, அவன் தான் எல்லாம் வழி நடத்துகிறான், அவன் நினச்சாதான், அவன் கருணை இருந்தாதான், அவன் அருள் இருந்தாதான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 10ஆம் இடத்ததிபதி அவன் 5ல் உச்சமாக இருக்கிறார். அது சிறப்பு. லக்னாதிபதி 10ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமடைகிறப்ப சூப்பர் அதிர்ஷ்டம் இருக்கும், பக்கவாக இருக்கும். ஆனால் மேஜர் கோள்கள்லாம் சரியில்லையே. 7.5 ஜென்ம சனியில் இருக்கீங்க. சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார். அன்று ராகுவும் 12ஆம் இடத்துலேருந்து விரயத்தை ஊரை விட்டு கிளப்பி விடுறது, இருக்கிற இடத்துல ஒரு பெயர் புகழ் வாங்க முடியாதபடி சிக்கல் பண்ணுறது. மெடிடேட் பண்ணால் தப்பிப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சரியாக இருக்கும். அண்டு 5க்குரியவன், அதிர்ஷ்டத்துக்குரியவன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் சேஃப்டி அப்ளை பண்ணுவீங்க. மீன லக்னம் மீன ராசி அன்புள்ளங்கள் அவங்க மைண்டு ஒழுங்காக இருக்காது, ஒரு சேஃப்டி அப்ளை பண்ணுவாங்க, ஏதாவது ஆகிடுமோன்னு. ஏன்னா நிலையற்றதாக இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால் சேஃப்டி அப்ளை பண்ணக்கூடிய தன்மை வரும். இப்போ 9ஆம் இடத்ததிபதியான இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆச்சரியமான பலன்களை பார்ப்பீங்க. இல்லாட்டி மெடிடேட் பண்ண வைப்பார் அடிச்சு. நீங்கள் நினச்சதுக்கு மாறாக சில விஷயங்களை கடத்தி, ஏன்னா பாதகாதிபதியான புதனும் 5ஆம் இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 days, 23/8 வரைக்கும் 3-4 days உங்கள் புத்தியும் பாதகமாக வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவர் கிட்டத்தட்ட 23/8 உடனே இடப்பெயர்ச்சி ஆகி, அதாவது 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போவார். அது நல்லது. அதுவும் சூரியனோடு இணைகிறார். 6ஆம் இடத்ததிபதி 6லேயே ஆட்சியாக இருக்கிறப்ப காரிய வெற்றி இருக்கும். ஆனால் சும்மா கிடைக்காது. போட்டி பிரச்சனைகள், அதுவும் யார்கிட்ட மோதுற மாதிரி இருக்கும், உங்களை விட பெரியவங்கள்ட்ட, அதிகாரத்தில் உள்ளவர்களில் மோதி ஜெயிக்கிற மாதிரி. அப்போ தான் ஜெயிப்பீங்க. அப்போ தான் இந்த அப்பா அவன் நன்றி, நம்மளால் ஜெயிச்சோன்னு இல்லைப்பா, அவர் தான்ப்பா அந்த பெரியாளியே அதிகாரியே மிரட்டிவிட்டோமே, சரி பண்ணிட்டோமேங்கிற தன்மை வரும். அது மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும். அதனால தான் அப்படி கிடைக்கிறப்ப தான் நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கிறது, வீக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஒரு ஒரு காரிய வெற்றி வர்றப்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் அவனால் தான்ப்பா நடந்துச்சு, கடவுள் இல்லைன்னா ஐயோ நேரம் மாட்டியிருப்போம், எந்திரிக்க முடியாதுன்னு வரும். சூரியனும் கிட்டத்தட்ட 17/9 வரைக்குமே அவர் ஆட்சியாகத்தான் இருக்கார். 6ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப உடம்பை கவனிச்சிக்கணும். செலவுகள் சிக்கல்கள் வராதபடி, கடனில் மாட்டிக்காதபடி, விரயங்கள் வராதபடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆட்சியாக இருக்கிற கோள் பெருசாக கெடுக்காது தான், நல்லது தான் பண்ணும். இருந்தாலும் பேடு தசாபுத்தி இருக்குது, நல்லா ஒழுங்காக மெடிடேட் பண்ணல, ஜென்ம சனி காலி பண்ணி விட்டுருவார், உடம்பை கெடுத்து வியாதியை வரவழைக்கிறதுக்கு. அவரும் அது மாதிரி இருக்கார், 6ஆம் இடத்ததிபதியும். ஆக சூரியன் சனி 2 பேருமே வீக்காக்கிடுவாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக வீக்காக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் எப்பா அவர் தான்ப்பா எல்லாத்தையும் காப்பாற்றினார், நம்ம லூஸு, நான் அறிவாளி தான், ஆனால் ஐயோ அறிவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்புற மாதிரி இருக்கும். இந்த செவ்வாய் 18/9/2026 வரைக்குமே 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. பாவிகள் 3, 6, 11 இருந்தால் மிகவும் சிறப்பு. கேந்திரத்தில் இருக்கிறப்ப சூப்பர், நல்லா தான் இருக்கும். மிகவும் சிறப்புங்கிறதுக்கு பதிலாக சிறப்பு அப்படின்ட்டுக்கலாம்.
அது மெடிடேட் பண்ணிட்டா ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம். அதிர்ஷ்டத்தை கொடுக்க, காரிய வெற்றியை கொடுக்க குரு பகவானும் உச்சமாக இருக்கிறார். அவர் பூர்வ பாக்கியத்துக்கும் வேலை பார்க்குறார், லாபத்திற்கும் வேலை பார்க்குறார். உங்கள் லக்னம் அன்று ராசியையே ஆக அவன் அருளால் பெரிய அளவுக்கு லாபம், ஒரு 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 தைரியம், ஒரு இனம் புரியாத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, இதெல்லாம் இருக்கும். அப்போ அதனால தான் ஐயோ நம்ம வீக்காக இருந்தோம் இப்படி நடக்குமான்லாம் நினச்சோம், எல்லாம் அவன் அருள்பா. அப்போ தான் இந்த காரிய வெற்றி நடந்துடும், நல்லது நடக்கும். அதனால தான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாதே என புரியும். நம்மளால் இல்லைப்பா, நம்ம செஞ்சது இப்படி நடந்துருந்துச்சுன்னா சொதப்பலாக வந்திருக்கும். எல்லாம் அவர் தான் காப்பாற்றினார் அப்படின்னு அதிர்ஷ்டகரமான மாதமாக உங்களுக்கு மாறும். அதுக்கு தியானம் கண்டிப்பாக வேணும். அதை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த செவ்வாயும் பொறுமையாக உங்களை உட்கார வைப்பார், அந்த வித்தை அந்த அனுபவத்தை கொடுப்பார். அது நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே லாஸ்ட்டு 2 நாள் தானே மாறுறாரு, 18 வரைக்குமே 2-3 நாள் தான் சொதப்பலாக இருக்கும். இந்த மற்ற 30 நாளும் அதிரடி காட்டலாம் அவன் அருளால். நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிங்கன்னா தான் ஜென்மசனியும் படுத்தும், இந்த ராகு கேதுவும் சில டைம் சொதப்பத்தை, குழப்பத்தை, தீவிர ஆராய்ச்சி பண்ணி விரயத்தை, நல்ல காரிய வெற்றி அடைகிறத கெடுத்துக்கிறது, பகை விரோதத்தை வரவழைச்சிக்கிறது, அகலக்கால் வச்சு கடனில் மாட்டிக்கிறது, பகையில் மாட்டிக்கிறதுலாம் பண்ணிடுவாங்க. நல்லா மெடிடேட் பண்ணுங்க. நீங்கள் செஞ்சதுக்கு பெரிய பகை வந்திருக்கணும், தப்பிச்சுக்கிட்டப்ப அப்போ நீங்கள் தெரியுங்க, அப்பா அவர் தான்ப்பா காப்பாற்றினார், அவனை அன்றி ஓர் அணுவும் அசையாதுப்பா அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு புரியும். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 3-9 வரைக்கும் அவர் நீச்ச கதியில் இருக்கார். 3-8 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கான். மற்றவங்க சூழல் வழியாக சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்காது. அதுவும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது. பொதுவிலேயே நீங்கள் பயப்படுவீங்க, இருந்தாலும் இந்த ஒரு 3-9 வரைக்கும் ஜாக்கிரதை. அதற்கப்புறம் நல்லா இருக்கு, அவங்கள்ட்ட இணைவோடு வேலை பார்க்கலாம், நல்லா இருக்கும். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருக்குங்கிறதால எதிர்பாலினர் வகையில் பெரிய சிக்கல் கெட்ட பேர் வராதபடி பார்த்துக்கலாம். இருந்தாலும் பயத்தையும் தைரியத்தையும் கொடுக்குறவன், அவன் ஆட்சி ஆகிறப்ப அவன் மேலே பாரத்தை போட்டு செய்யணும். அதனால தான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. நீங்கள் பயந்துட்டு வித்ராவும் பண்ணக்கூடாது, ஏதோ செய்ய வேண்டியது செஞ்சு பண்ணணும், மற்றவங்களோட இணைந்து பார்ட்னர்ஷிப்போட. அப்போ தான் பங்குகள் கிடைக்கும். 3-9 வரைக்கும் யாரை நம்புறது குழம்புறதுன்னு இருக்கும். அண்டு 7ஆம் இடத்ததிபதி வித்தை திறமைக்குரிய சொந்த பந்தங்களுக்குரிய அவர் 14-9 வரைக்குமே அஸ்தங்கத கதியில் இருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்களோட இணைந்தே செயல்பட்டுக்கணும். ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணுற மாதிரி இருக்குது, அப்போ சில பாதகங்கள் வர்ற மாதிரி வந்துடும், ஜாக்கிரதை. எப்போ கொஞ்சம் பெரியவங்க மூத்தவங்களாக இருந்தாலும் எதிர்த்துக்கிட்டு செய்யலாம், அவன் அருள் இருக்கும் அப்படின்னாக்க 14/9/2026 அப்புறம்தான். அது அங்கே ஆட்சி உச்சமாக போயிடுவார். அப்போ பெரிதாக பாதகம் வராது. மற்றவங்க வழியாக நன்மைகள், வித்தை திறமை வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி வந்துடும். அதுவும் மெடிடேட் பண்ணால் தான் பாதகமாக வராது, இல்லாட்டி உங்களுக்கு தான். அவங்க பாதகம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் கெடுக்காதுங்க. அது மாதிரி 7ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்லாம் கெடுக்க மாட்டாங்க, நல்லது தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு பயமாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாங்க, இன்னது நல்லது பண்ணுவாங்களா, இவ்வளவு லாபம் கிடைக்குமா அப்படின்னு மற்றவங்கள நம்ப முடியாதபடி. ஏன்னா நீங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடியவர்கள், அதனால் நீங்கள் நினச்சிக்குவீங்க பாதகமாக. நீங்கள் இதெல்லாம் என்ன நடக்குதோ கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு செஞ்சீங்கன்னாக்க சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அந்த அறிவுறுத்தலை புரிஞ்சிக்க முடியும். அவனால் தான்ப்பா கிடச்சிச்சு, அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது, நான் எதுவும் செய்யலைப்பா, என்னை செய்ய வச்சதும் அவர் தான்ப்பா, தப்பிக்க வச்சதும் அவர் தான்ப்பான்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதம்தான் தியானம் பண்ணிக்கிட்டீங்கன்னா. இருந்தாலும் ஜென்மசனியில் இருக்கிறதால பெரிய விரயங்கள், வியாதி, நோயில், கடன், பகையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் அவசியம். மேலும் மேஜராக டெசிஷன் எடுக்கிறீங்க, வேலை தொழில் ரீதியாக பெரிய மாற்றங்கள் பண்ணுறீங்க, இல்லை பெரிய பங்குதாரர்கள் வரார்கள், அவங்க கூட இணைந்து செயல்படுவோமா அப்படின்லாம் முடிவெடுக்கிறப்ப
தசாபுத்தியை பார்த்துக்கங்க. உங்கள் பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் செய்யலாம். இல்லாட்டி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இந்த மாதம் கொஞ்சம் வேண்டாம், தேவையில்லாமல் சிக்கல் வரும். இந்த மாதம், அடுத்த மாதம், அதற்கு அடுத்த மாதம் 3 மாதமும் சூரியன் அவ்வளவா வலிமையாக இல்லாமல் சிக்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் கூட பரவாயில்ல, அடுத்த 2 மாதங்கள் பிரச்சனை. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, தப்பிச்சிக்கலாம். இந்த குரு எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். குரு பார்வை உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியத்துக்கு இருக்கிறதாலையும், பூர்வ பாக்கியாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதாலையும் நல்ல மெடிடேட்டும் பண்ணுவீங்க. மெடிடேஷன் வழியாக நல்லதும் நடக்கும். அப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க, எப்போ அவனால் தான் கிடச்சிச்சு, அவனன்றி ஓரணுவும் அசையாதேங்கிற தன்மை புரியும். அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம்லாம் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக ஃபாரின் போகிறீங்க, இருக்கிற இடத்த விட்டு, இருக்கிற வேலையை விட்டு மாறுறீங்க, இல்லை வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுத்துக்கங்க. இந்த மாதம் ஏதோ வாய்ப்பு கிடச்சிச்சு, ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் போக வேண்டாம். அவன் அருள் நல்லா இருந்தால் தான் தப்பிக்க முடியும். அது தசாபதி சரியில்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க. தசாபதி நல்லா இருந்தால் ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்க, தப்பிச்சிருவீங்க. அதனால் தசாபதியும் பார்த்துட்டு மேஜர் டெசிஷன் எடுத்துட்டிங்கனாக்கா உண்மையிலேயே ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம். இறுதியில் உங்களுக்கு என்னங்க 7:30ன்னாங்க, அண்டு ராகு கேதுவும் பரவாயில்ல, கேது 6ஆம் இடத்துல இருந்தாலும் குழப்பம் இருக்கும். மெடிடேட் பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும். ஏதோ சுமாராக இருக்குன்னாங்க, ஏதோ தப்பிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ தான் தப்பிச்சிட்டு தான் யோசிப்பீங்க, எல்லாம் கடவுள் அருள்ப்பா அப்படின்னு நான் சொன்ன அந்த அறிவுறுத்தலை புரிஞ்சிக்க முடியும். அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும். கெட்ட தசாபத்தி இருந்தாலும் புரிஞ்சிக்குவீங்க. மெடிடேட் பண்ணாமல் கஷ்டப்பட்டு அடிபட்டு புரிஞ்சிக்குவீங்க. நல்ல தசாபத்தியாக இருந்தால் ஒழுங்காக மெடிடேஷனும் பண்ணுவீங்க. ஓரளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் அருளால் தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு நன்மை கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக தியானம் வேணும். மேஜர் டெசிஷனுக்கு ஜாதகத்தை பார்த்துக்கங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.